அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாங்க. இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது இப்போ சனிக்கிழமையே அப்டேட் பண்ணியிருந்தேன். வீக்லிக்கு எந்த லெவல்ஸ்குள்ள ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது, அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு எட்ஜிங்கோட மட்டும்தான் இதை நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். இல்லை நான் ரிஸ்க் எடுத்து அந்த ஸ்டாப்பஸ் கொடுத்து எடுப்பு சேரணும்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் நேக்கடாக ஒன் சைடாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? யுவர் சாய்ஸ் தான். அதுவும் டே கேண்டில் படி க்ளோசிங் பேஸ். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸுங்க வருகிற 9ஆம் தேதி துவங்குகிறது. இதுக்கான டீட்டெயில்ஸு டாப்பிக்கு வேணுன்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி, என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது, அதை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம என்ன கொடுத்துருந்தோம் இந்த வீக் ஆரம்பிக்கும் பொழுது? 22,512 வந்தால் பை, அதுக்கு நேராக வந்தால் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 22,392ன்னு சொல்லியிருந்தோம். அதே மேலே போனால் 23,008 அங்கே போனால் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெசன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 23,088 அதுக்கான ஸ்டாப் லாஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? என்ன நடந்திருக்குங்க பாருங்கள். நம்ம போடும் பொழுது மார்க்கெட்டு இங்கே இருந்ததுங்க. ஓகேங்களா? இங்கே இருந்து மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. நம்ம புள்ளி வந்த உடனே நம்மளுடைய டார்கெட் எவ்வளோங்க? மினிமம் 100 பாயிண்டா போயிடுச்சா? தட் இஸ் மார்க்கெட். அடுத்தது இங்கே வந்துட்டு எவ்வளோ போயிருக்குங்க? இங்கே 100 புள்ளி போயிருக்கு பாருங்க. அப்போது இது ஏன் நம்ம முன்னாடியே எப்போங்க எந்த நியூஸ் வருமா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியுமா? இப்போ 1000 பேசலாம். இந்த இது வந்தது அங்கே வந்தது அதனால காரணம் இது காரணம்னு 1000 பேசலாங்க. ஆனால் இது எதை சார்ந்து இயங்குதுங்க? மேக்ஸ் அடிப்படையில் இயங்குதுன்றது புரியுதுங்களா? மேக்ஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். நீங்கள் நிறைய படிக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன், எலியாட் வேவ்ஸ், ட்ரெண்ட் லைன்ஸ், பேட்டர்ன்ஸ், எல்லாமே அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு புள்ளி. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெண்ட் லைனை நீங்கள் இப்போ இருக்க சார்ட்டையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கல, நான் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ட்ரெண்ட் லைனை எடுத்து இங்கேருந்து இப்போ ட்ரா பண்ணுறீங்கனாக்கல, இதிலிருந்து இது ஷோ ஆனதுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இது என்னங்க? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னுவாங்க. கரெக்டுங்களா? இதை உடைச்சாதான் இனி மார்க்கெட் கீழே அப்படின்வாங்க. அப்போது இதுக்குள்ளேயே மார்க்கெட் என்ன இருக்குங்க? சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம போட்ட விலையில தானே ஏன் அந்த ஒரு பேட்டர்னை உருவாக்கப்படுது? இங்க வரும்போது தானே உருவாக்கப்படுது. ஏன் இது உருவானதுக்கு அப்புறம் தானே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு நீங்க கொண்டு வர முடியும். இப்ப பேட்டர்னே இதுல தான் உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இன்னும் இதுக்குள்ள இன்னும் பார்க்கணும்னா இன்னும் பாருங்க, டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இப்படி போட்டு இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, இது ரீடெஸ்ட் எடுக்குது, இங்கிருந்து இறங்குது அப்படி. அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது, இங்கேருந்து ரெசன்ஸ் எடுக்குது. அப்படின்னா எப்படி? ஏன் இந்த இடத்துல 100 புள்ளிகள் அது ஃபினிஷ் ஆனதுனால அங்கேருந்து இறங்குது. நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் போகலாம். அதெல்லாம் ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் ஷோ பண்ணலாம். பேட்டர்ன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் அது கிடையாது. மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது. இன்ட்ராடே மேக்ஸ் முழுமையா அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேக்ஸுங்கிறதா நம்மளுடைய தியரி. ஓகேங்களா? டோட்டலி இன்ட்ராடேக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. கால்குலேஷன்ஸ் அது வேற, இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் வேற. இதில் இருக்கக்கூடிய ஒரு இது கூட அதில் வராது. ஓகேங்களா? அதனால அதற்கு நீங்களே பயிற்சி எடுத்து ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி நிறைய நீங்களே கால்குலேட் பண்ணலாம். உட்காந்து டைம் கொடுக்கணும் அதுக்காக, அப்பதான் உங்களால் முடியும். ஓகே, இந்த வீக் இந்த மந்த் இதோட முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் மந்த் லெவல்ஸும் வீக்லி நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸும் நான் சாட்டர்டே சண்டே லீவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.